மதிப்புக்குரிய அண்ணன் செங்கோட்டையனை பற்றி எனக்கு ரொம்ப வேண்டி வரவர். 1991ஆம் ஆண்டிலிருந்து 96 வரைக்கும் அமைச்சராக இருந்தவர். 96லிருந்து அப்புறம் 2001 வரைக்கும் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு சூழ்நிலைகள் அவர்களோடு நான் நாகர்கோயிலே தங்கியிருந்தேன். நாகர்கோயில் அவர் வந்திருந்தபோது 1 மாத காலம் அவர்களோடு தங்கியிருந்த காலங்களெல்லாம் உண்டு. அதன் பிறகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்களோடு நானும் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் தான் இந்த அம்மாவுடைய பயணத்தை ரூட்டு போட்டு எல்லா இடத்துக்கும் போகும். என்னை பற்றி அவருக்கு ரொம்ப நன்றாக தெரியும், அவரை பற்றி எனக்கு ரொம்ப நன்றாகவே தெரியும். அண்ணன் செங்கோட்டையன் அவர் கொஞ்சம் அடக்கி வாசித்தா ரொம்ப நல்லது. ஹலோ, இன்று எங்களது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மீடியா பார்த்து கொண்டிருக்கிற ரங்கநாயுடு அவருடைய மகளுடைய திருமணத்திற்கு, ஐயாவமல் நடைபெற்ற திருமணத்திற்கு வந்து ஹர்ஷிதா பெத்தி அவருடைய திருமணத்தில் அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்வதற்காக வருகை தந்திருக்கிறோம். அனைவரிடம் உங்கள் அனைவருடைய சார்பாகவும் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். சார், மின்சாரத்துறை அமைச்சர் பேசும்பொழுது சொல்றாரு, ஆதரவுமே கோரவே இல்ல, நயினார் நாகேந்திரன் போய் அப்படின்ற மாதிரி செங்கோட்டையன் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? மதிப்புக்குரிய அண்ணன் செங்கோட்டையனை பற்றி எனக்கு ரொம்ப வேண்டி வரவர். 1991ஆம் ஆண்டிலிருந்து 96 வரைக்கும் அமைச்சராக இருந்தவர். 96லிருந்து அப்புறம் 2001 வரைக்கும் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு சூழ்நிலைகள் அவர்களோடு நான் நாகர்கோயிலே தங்கியிருந்தேன். நாகர்கோயில் அவர் வந்திருந்தபோது 1 மாத காலம் அவர்களோடு தங்கியிருந்த காலங்களெல்லாம் உண்டு. அதன் பிறகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்களோடு நானும் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் தான் இந்த அம்மாவுடைய பயணத்தை ரூட்டு போட்டு எல்லா இடத்துக்கும் போகும். என்னை பற்றி அவருக்கு ரொம்ப நன்றாக தெரியும், அவரை பற்றி எனக்கு ரொம்ப நன்றாகவே தெரியும். அண்ணன் செங்கோட்டையன் அவர் கொஞ்சம் அடக்கி வாசித்தா ரொம்ப நல்லது. நான் அவரை பற்றி சொல்லவே இல்லை, யார் பேசினாங்க அப்படிங்கிறதா தெரியும் அப்படின்னு சொன்னேன். சம்மந்தம் இல்லாமல் எங்கள் அண்ணன் வந்து எப்பொழுதுமே ஆஜராவார். இப்போ இல்லை, அம்மா காலத்திலேருந்து அப்படி தான். எதுவுமே சம்மந்தம் இல்லாமல் வந்து ஆஜராகி மாட்டிக்கிடுவார். அவர் சொல்லியிருக்காரு, இப்போ நயினார் நாகேந்திரன் வந்து மருத்துவக் கல்லூரிக்கு விண்ணப்பம் செஞ்சுருந்தார், திமுகவில் சமரசம் பேசி கொண்டிருக்கிறார். நான் அவர்களுக்கு உங்கள் வாயிலாக பணிவோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன், நான் மருத்துவக் கல்லூரிக்கு அப்ளை பண்ணியிருந்தால், வேறு ஏதாவது கல்லூரிக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் நான் அரசியல் விட்டு விலக தயார். அண்ணன் செங்கோட்டையன் அமைச்சர் பதவி மட்டும் விழுவதற்கு தயாரா? ஆனால் அண்ணன் செங்கோட்டையன் அவருடைய திறமை, அவருடைய மரியாதை எல்லாம் எங்களுக்கு தெரிந்திருந்தாலும் இனிமேல் அது மாதிரி பேச வேண்டாம் என்று நான் கேட்டுக்கிறேன். சார், மின்சாரத்துறை அமைச்சர் வந்து ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. அமலாக்கத்துறை அனுமதி கேட்டும் ஆளுநர் வந்து செந்தில் பாலாஜி உள்ளிட்ட அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்க அனுமதி தரமாட்டேங்கிறாரு, இது பின்னாடி பாஜக இருக்கிறது அப்படின்றத அவர் சொல்றாரு. தமிழக பாரதிய ஜனதா கட்சியோ அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியோ தமிழகத்தை பொறுத்த மட்டிலும் யார் பின்னாலேயும் இல்லை. எங்களை பொறுத்த மட்டிலும் நல்ல விஷயங்களுக்கு, தமிழக மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய விஷயங்கள் மட்டும் எங்களுடைய கவனம் இருக்குமே தவிர, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்தவர்களும் தமிழகத்தின் நலன் எது இருக்கிறதோ அதில் மட்டும்தான் நாங்கள் அக்கறை கொள்வோமே தவிர, இவர்கள் சொல்வது போல யாருக்கு பின்னாலே இருந்து செய்ய வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. அவர்கள் மின்சாரத்துறையிலே இருந்து கொண்டு மின்சாரத்தை தட்டுப்பாடு இல்லாமல் மக்களுக்கு விநியோகம் செய்ய முடியுமா என்பதை மட்டும்தான் அவர்கள் பார்க்க வேண்டும். நான் ஏற்கனவே பேசினா, பழைய அமைச்சர் அணில் வந்துச்சு, கரண்ட்டு கட்டுப்பாடு ஆயிடுச்சுன்னு சொன்னார். இப்போ உள்ளவங்க என்ன குரங்கு வந்திருக்கு, தட்டுப்பாடாயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆக நிர்வாகத்தை பற்றி பார்க்காம எதையோ பேசி கொண்டு இருக்கிறார். மக்களுடைய நலன் தான் முக்கியமே என்பது அவர்களுக்கு புரியவில்லை. கம்யூனிஸ்ட் ஒரு ட்விட்டர் போட்டிருக்காங்க, திமுக ப்ளஸ் பாஜக ப்ளஸ் அதிமுக ஒரே கூட்டணியில் இருக்காங்க. சண்முகமும் அந்த குற்றச்சாட்டு இருக்கு.
கம்யூனிஸ்ட் யார் கூட இருக்காங்களோ இப்போ தெரியல. கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்த மட்டும் இன்றைக்கி அது எங்கே இருக்குதுன்னே தெரில. ஒரு காலத்தில் அது வேறு மாதிரி சொல்லலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் எங்களை பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் யாரோடும் இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இப்பொழுது ஒரு விளம்பரம் வேண்டும் என்றால் இது மாதிரி பேசி ஒரு விளம்பரத்தை தேடிக்கொள்கிறார் என்று நினைக்கிறேன். அதாவது ஒரு காலத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள்லாம் ஒரு நேர்மையாக இருந்தால் நான் சொல்கிற ஒரு காலங்கள் முன்னாலே இருந்தாங்க. ஆனால் இப்போ உள்ள கம்யூனிஸ்ட் எல்லாமே சந்தர்ப்பவாதி ஆகிட்டாங்க. அதனால தான் சண்முகம்லாம் அப்படி பேசிக்கிட்டே இருக்கார். இப்போ சந்தர்ப்பவாதம். இப்போ கூட்டணி தர்மங்கிறது அவங்களுடைய விருப்பம். இதுவரைக்கும் இத்தனை ஆண்டு காலம் கூட்டணியில் இருந்து எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இப்போ இந்த ஒரே நேரத்தில் பேசுகிறாங்கன்னா இது சந்தர்ப்பவாத அரசியல். இது உயர்கல்வித்துறை அமைச்சரை பொறுத்த மட்டும் நான் யாரையும் தனிப்பட்ட விமர்சனம் செய்வதில்லை. நான் அந்த வீடியோவை பார்த்தேன். அந்த வீடியோவை பார்க்கும்போது அந்த காட்சியை பார்க்கும்போது நடந்ததா இல்லையா அல்லது வீடியோவில் மார்ஃபிங் பண்ணியிருக்காங்களா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் அதை பார்க்கும் பொழுது வைரலாகி கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கும்போது இதை அவர் தவிர்த்திருக்க வேண்டும். அதாவது ஒரு பெண் குழந்தைகளாக இருக்கும்போது யோகா பண்ணும்போதோ அல்லது மாரத்தான் போயிட்டு வரும்போதோ அது ஷூ சாக்ஸ் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி பண்ண தேவையில்லை. உண்மையிலே இது அப்படி நடந்திருந்தால் அது கண்டனத்துக்கு. மாண்புமிகு முதலமைச்சரை பொறுத்த மட்டிலும் நீங்கள் சைகையை மட்டும்தான் கேட்குறீங்க. அப்பாவை காணோன்னு தேடினார். அது கேட்கவே இல்லை நீங்கள் யாரும். பொதுவாக ஒரு குழந்தைக்கு அப்பா யாருன்னு அந்த அம்மா சொன்னால் தான் தெரியும். அது நானாக இருந்தாலும் அப்படி தான். எங்கள் அப்பா சொன்னால் எங்கள் அம்மா சொன்னால் தான் எங்கள் அப்பா யாருன்னு தெரிஞ்சிருக்க முடியும். ஆனால் சட்டமன்றத்தில் சினிமா மாதிரி வசனங்களை பேசுவது ஒரு அநாகரிகமான செயல். இதை இப்படி கை காட்டியிருந்தால் வேறு யார் இருந்தால் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டிருப்பாங்க. ஆனால் எந்த இடத்துலையும் செய்யக்கூடாதோ, யார் சொல்லக்கூடாதோ அதையெல்லாம் தவிர்த்து விட்டு இப்பொழுது இந்த மாணவிக்கு நடந்த உயர்கல்வித்துறை பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அண்ணன் செங்கோட்டையன் போன்ற வார்த்தைகள் பேசுவதாக இருந்தாலும் சரி, இவருடைய மக்கள் நலனில் அக்கறை இல்லை. அப்பா யாருங்கிறத தேடுவது அது மட்டும் சட்டமன்றத்தில் பேசுவது என்பது அது தேவையில்லாத ஒன்று. அது அவருடைய பண்பை அவருடைய தகுதியை காட்டுகிறது அல்லது தகுதியை இழந்து காட்டுகிறது என்று தான் நான் பகிரங்கமாக சொல்ல முடியும். இப்படி சைகை காட்டுவது என்பது நிச்சயமாக கண்டனத்துக்குரியது. அதுவும் சட்டமன்றத்தில் கண்டனத்துக்குரியது. இல்லை இதுவரையில் இல்லை, அடுத்தால வருவாங்க. From politics to spirituality, from cinema to crime, one network connects the Tamil world. This is U Tamil.